சென்னை திருவான்மியூரில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் முடிவு பெறாததால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் கடந்த ஓராண்டுக்கு முன்பாக புதிதாக கட்டக்கூடிய அளவில் திட்டமிடப்பட்டு சுமார் 35 கோடி மதிப்பீட்டில் கட்டுமான நிறுவனம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய கட்டுமான பணிகள், அதாவது இப்ப திருவான்மியூரில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்தில் புதிய வசதிகளுடன் கூடிய வணிக வளங்களுடன் கூடிய பேருந்து நிலையம் கட்டுவதற்காக திட்டமிடப்பட்டு சுமார் 35 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த கட்டுமான பணிகள் ஒப்பந்த நிறுவனத்தில் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆண்டிற்குள் அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த பேருந்து நிலையத்தை கட்டியிருக்க வேண்டும். இந்நிலையில அந்த பேருந்து நிலையத்துக்கு மாற்று பேருந்து நிலையத்தை உருவாக்காமல் ஈசிஆர் சாலையினுடைய ஒரு பகுதி, அதாவது திருவான்மியூர் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஈசிஆர் சாலையில் இருக்கிறது, அதனுடைய ஒரு பகுதியை பேருந்து நிறுத்தமாக தற்காலிகமாக பயன்படுத்தியிருந்தார்கள். கிட்டத்தட்ட திருவான்மியூரை பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர், ஈசிஆர் மற்றும் அடையாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய முக்கியமான பேருந்துகளுடைய வழித்தடமாக இருக்கக்கூடிய பேருந்துகள் எல்லாம் அங்கிருந்து தான் செல்ல வேண்டும். ஒரே நேரத்தில் அங்கு 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சாலையில் அணிவகுத்து நிற்பதை நம்மால் பார்க்க முடியும். பயணிகள் எந்த பேருந்து எங்கு நிற்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியாத வகையில் அங்கே சிரமப்படக்கூடிய அந்த நிகழ்வு என்பதும் ஓராண்டுகளாக நடைபெற்றது. ஆனால் இந்த புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிக்காக மாற்று ஒரு ஏற்பாடு என்பதும் செய்யப்பட்டிருந்தது. காலை மற்றும் மாலை நேரங்களில் இந்த ஈசிஆர் சாலையில் அந்த திருவான்மியூர் பேருந்து நிலைய பகுதியை கடந்து செல்வது என்பது மிகவும் கடினமான காரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட 30 to 45 நிமிடங்கள் வரை அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஒரு வாகனம் நிற்கக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதாக சொல்லியிருக்கின்றனர். அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள், அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் ஈசிஆர் சாலைகளை தினந்தோறும் பயன்படுத்துவதிடம் கேட்கும்போது திருவான்மியூர் அந்த சாலை சந்திப்பு பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய பகுதியை கடந்து சென்று விட்டால் ஈசிஆரில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு எளிதாக செல்ல முடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஓராண்டுக்கு மேலாக இந்த பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. ஓராண்டுக்குள் முடித்துவிடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் தற்போது இன்னும் ஓராண்டு ஆகலாம், 2 ஆண்டு ஆகலாம் என்கின்ற வகையில் வெளியில் பேசிக் கொள்கிறார்கள் என்கிற வகையில் அப்பகுதி மக்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். இது தொடர்பாக ஒப்பந்த நிறுவனத்தில் அங்கு பணியாற்றக்கூடியவர்கள் நான் கேட்கும் பொழுது ஒப்பந்த காலம் இந்த மாதத்துடன் நிறைவடைகிறது, இன்னும் 4 மாதங்களுக்கு நாங்கள் கூடுதல் அவகாசம் கேட்க இருக்கிறோம் என்கின்ற வகையிலே அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். குறிப்பாக ஒப்பந்த காலம் 12 மாதம் வழங்கப்பட்டது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இந்த ஒப்பந்தம் என்பதும் வழங்கப்பட்டிருந்தது. கூடுதல் அவகாசம் பெறப்பட்டதா சிஎம்டியிடமிருந்து, அல்லது இன்னும் பேருந்து நிலையத்தை கட்டுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும், அல்லது இந்த மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது செய்ய முடியுமா என்கின்ற வகையில பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய தற்காலிக அந்த பேருந்து நிறுத்தம் என்பது ஒரு சாலையினுடைய 2 வழி பாதை இருக்கிறது. ஒரு வழி பாதையை முழுவதுமாக தடுத்து நிறுத்தி பேருந்துகள் நிற்க வேண்டும். அதில் மக்கள் நடந்து செல்வதற்கான வழிகள் கூட கிடையாது. பேருந்து நிலைய அருகில் அந்த விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்கின்ற வகையில அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அங்கே ஒரு பஸ்ஸு நிப்பாட்டுறாங்க, இங்கே ஒரு பஸ்ஸு போக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன வந்து 1 வே ரோடுனால 1 வருஷமால ஆகுது. 1 வருஷத்தில் முடிச்சிடறேன்னு சொன்னாங்க. 1 வருஷத்துக்கும் ஆயிடுச்சு, இன்னும் 1 வருஷம் ஆகுது, மேலே ஆகுன்றாங்க. இது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது மக்களுக்கு எல்லாருக்குமே. அது இல்லாமல் பஸ்ஸு வந்து தேடுறாங்க. நிறைய வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வயசானவங்க வெயில் வேறு, எங்கே நிற்க முடியல. பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. மக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அதை பார்த்து சீக்கிரம் சரி செய்யணும்.